கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நீதிமானாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா? வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? நீதிமான்களாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம் நீதிமான்களே இருக்க வேண்டும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசத்தினாலே நம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறோமா? வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறோமா? அவருடைய கட்டளைகளின்படி வாழ்கிறோமா? அவருடைய நியாயங்களை கை கொள்கிறோமா? உண்மையாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம் நீதிமான்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் நீதிமான்களாய் வாழ்கிறோமா, அல்லது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கமாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை விட்டு விலகுகிற ஜனங்கள் துன்மார்க்கர். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை விட்டு விலகி வாழ்கிறோமா, அல்லது வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாய் வாழ்கிறோமா? நாம் நீதிமான்களாய் வாழும் போது நம்முடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வேதத்தை விட்டு விலகும் போது, துன்மார்க்கமாய் வாழும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதினாலே கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் இழந்து போகிறார்கள். நாம் மனம் திரும்பி வாழும் போது, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து மீது அன்பாய் இருந்தோம் என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் இருப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி சுய இஷ்டத்தின்படி வாழ்வதினாலே அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் போது பரிபூரண ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லாததினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு விலகும் போது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். அதை அறிந்தவர்களாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம், நீதிமான்களாய் வாழ்வோம். நம்முடைய வாசஸ்தலத்தை நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றிப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீரே நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வல்லமினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கேரே ஷேகே லாக்கா ரதனமர சந்தரோ ரீபா லரதரபா ராபா கேரே ஷேகே லாக்காதனமர சந்தரோ ரீபா லபரபா தூரபரபர ஷேகே. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரபா தூராபாரா சந்தரோ ராபா கபரா ஷேகேரகே தினிமரா சந்தரோ ரீபா ராக்கா தூராபாரா ராதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகா ராதான ஹந்தர ஷேக்காரதரபா. உடைய வலிமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போகட்டும். ரீபா ராபா தூராபா கேரே ஷேகே லாக்கரதனமர சந்தரோ ரீபா ரபா ரபா தூராபா ரபா ரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கேரே ஷேகே லாக்கதன சந்தரோ ரபா லபா ரபா தூராபா ரபர ஷேகே லாக்கரத ரபரா ரபா கபரபர சந்தரோ ரீபா லரதனமரஹதரபா. கர்த்தரே ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைகளை ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வரத்தினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்திலே தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் வெளிப்படட்டும். உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதிகாலையில எழுந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.